நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் சேலஞ்சிங்கா வச்சு நம்ம மகாபாரத கதையை பேச போறோம். அதுல இன்னைக்கு டே 1 இந்த ஒரு மகாபாரத கதையில பரிசுத் மகாராஜா வந்து ஒரு தப்பு செஞ்சிருப்பாரு, அதாலேயே அவர் செத்துருப்பாரு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாவே இருக்க போகுது. இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடந்த பருவத்தை வந்து ஆதி பருவம் அப்படின்னு சொல்லி வியாசர் வந்து தனித்தனியா கதையாட்டி எழுதியிருக்காரு. அப்படி இந்த ஆதி பருவத்துல முதல்ல எழுதினதுதான் இந்த மன்னன் செய்த தவறு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அண்ட் இதை பத்தி நீங்க ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னால என்னென்ன பருவங்கள்லாம் இருக்குதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை மேல ஐகார்ட்ல இருக்கு, அதை மறக்காம பாத்துருங்க. அப்புறமா இதே மாதிரி மகாபாரத கதை வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்போ நம்ம மெயின் கதைக்குள்ள வருவோம். அந்த மன்னன் செய்த தவறு அப்படின்னு நான் சொல்லியிருப்போம்ல, அந்த மன்னர் பேர் வந்து பரிசுத் மகாராஜா. இவர் எப்படி இறந்திருப்பாருன்னா தக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாம்பால தான் இறந்திருப்பாரு. அதனால அந்த மகாராஜாவோட பையன் ஜனமேஜயன் வந்து அந்த தக்ஷனை வந்து கொல்றதுக்காக ஒரு யாகம் ஒன்று நடத்துவான். இந்த ஒரு விஷயங்கள்லாம் எப்படி நடந்து அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே தெளிவா பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டார்டிங் கதையில வந்து உத்தங்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இருக்காரு. அவர் வந்து குருகுல பயிற்சி எல்லாத்தையுமே முடிச்சிருக்காரு. அதனால அவர் குருக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேளுங்க அப்படின்னு கேட்கிறாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே. ஆனா அந்த குரு வந்து எதுக்குமே ஆசைப்படல. அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இந்த உத்தங்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷி வந்து நீங்க கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படின்னு வந்து வற்புறுத்துறாரு. அதனால அந்த குரு என்ன சொல்லிருப்பாருன்னா, என் மனைவிட்ட வந்து கேளு, அவ ஏதாட்டு விரும்பினா நீ அவளுக்கு ஏதாட்டு செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த குருவோட மனைவி என்ன கேட்கறாங்கன்னா விசேஷமான குண்டலங்களை வந்து கேட்கறாங்க. இப்போ உத்தங்கர் ரிஷி வந்து குண்டலங்களை கொண்டு வரணும். அதனால பல யாகங்கள்லாம் நடத்தி அந்த குருவோட மனைவிக்கு கொண்டு வரும்போது பாம்போட அரசன் தச்சகன் வந்து அந்த குண்டலங்களை வந்து களவெடுத்துட்டு போயிருவான். ஆனாலும் அந்த உத்தகர் ரிஷி வந்து எப்படியோ அந்த குண்டலங்களை வாங்கிட்டு போய் அந்த குருவோட மனைவிக்கு கொண்டு கொடுத்துருவாரு. ஆனா அந்த தச்சகன் ரிஷிக்கு வந்து ரொம்பவே கோவம், என்னையே ஏமாத்திட்டான் அப்படின்னு ரொம்ப பழிவாங்க நோக்கத்தோட என்னை கேட்டு அவன் என்கிட்ட மாட்டுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனால இந்த உத்தங்கர் யாருக்கிட்ட போறாருன்னா ஜனமேஜயன் மகாராஜா கிட்ட போறாரு. இப்ப மேனா உத்தங்கர் வந்து ஜனமேஜயன் மகாராஜாவை பார்க்க வந்த காரணம் என்னன்னா தட்சனை வந்து பழி வாங்கணும், அதுக்காக இவர் கூட சேர்ந்து தான் பழி வாங்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருப்பாரு. அதனால மகாராஜா கிட்ட வந்து உத்தங்கர் என்ன சொல்றாருன்னா தட்சகனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா உத்தங்கர் ஜனமேஜயன் அரசனை வந்து கொஞ்சமா தூண்டி விடுறாரு. என்னெல்லாம் சொல்லிருக்காருன்னா, ஒண்ணுமே செய்யாத உங்க அப்பாவை அவன் கொன்னது மட்டும் இல்லாம ரொம்பவே ஆணவத்தோட அலைறான், அவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ப யாக ஒண்ணு நடத்த அந்த யாகத்துல வந்து அந்த தச்சகனை வந்து விழ செய்ய அப்படின்னு சொல்றாரு. இப்போ உத்தங்கர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் இதுல வந்து ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. அது என்னன்னா, என் குருவோட மனைவிக்கு வந்து குண்டலங்களை வந்து பரிசாக கொடுக்க போனேன், அதை வந்து அவன் களவு எடுத்துட்டு போயிட்டான். அதனால எனக்கு வந்து நிறைய தீங்கு வந்து நடந்திருக்கு. அதனால எனக்கும் தச்சகனை கொல்றதுக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே ஜனமேஜயன் அரசன் வந்து மந்திரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்கிறாரு. அந்த ஆலோசனை என்னன்னா, ஜனமேஜயன் வந்து சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்திருப்பாரு. அதனால அந்த மந்திரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து எங்க அப்பா வந்து எப்படி இறந்தாரு அப்படிங்கறத பத்தி கேட்பாரு. இது ஏன் அப்படி அவர் கேட்பாருன்னா, அவங்க அப்பா வந்து தச்சகனால தான் இறந்திருப்பாருன்னு தெரியும், ஆனா எப்படிலாம் இறந்திருப்பாரு அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. அதனால மந்திரிகள்கிட்ட வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கறது கேட்பாரு. இப்படி மகாராஜா வந்து மந்திரிகள்கிட்ட வந்து கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சப்போஸ் தச்சகன் வந்து எந்த ஒரு தப்புமே செய்யாம நம்ம அவனை யாகம் நடத்தி நம்ம கொன்னோம்னா எல்லா பாவமே நம்மளுக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இவர் வந்து மந்திரிகள்கிட்ட எல்லாமே கேட்டிருப்பாரு. இப்ப இந்த மந்திரிமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க தந்தை பரிசுத் மகாராஜா வந்து எல்லாருக்குமே நல்ல விஷயம் தான் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாருக்குமே அவர் பார்த்து நல்ல விஷயங்களை தான் செஞ்சாரு. ஆனாலும் அவர் அகால மரணம் அடைஞ்சாரு. அப்போ நீங்க சின்ன பையனா இருந்தீங்க, அப்பவே உங்களுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மந்திரிமார்கள் எல்லாருமே ஜனமேஜயன் அப்ப பரிசுத் மகாராஜா வந்து இறக்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. பரிசுத் மகாராஜா வந்து இறக்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு காட்டுக்கு வந்து வேட்டையாட போயிருப்பாரு. அப்ப அந்த காட்டுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு மானை வந்து வேட்டையாடி இருப்பாங்க. அந்த மான் வந்து தப்பிச்சு ஓடிரும். இதை தேடி பரிசுத் மகாராஜா போகும்போது ஒரு ஆசிரமத்தை பார்த்து அங்க உள்ள போவாரு. அப்போ ஒரு மகாரிஷி வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட போய் இங்க ஒரு மான் வந்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனா அந்த மகாரிஷி வந்து தியானத்துல இருக்கிறனால தியானத்தை மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்றதுனால இந்த மகாராஜா கிட்ட வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாரு. இதனால அந்த மகாராஜா வந்து ரொம்பவே கோவப்பட்டுருவாரு. அதனால பக்கத்துல ஒரு செத்த பாம்பு ஒண்ணு கிடக்கும். அதை தூக்கி அந்த மகாரிஷியோட கழுத்துல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. ஆனா இதை பத்தி அந்த மகாரிஷி வந்து எதுக்குமே கவலைப்படல. அந்த பாம்பை கழுத்துல சுமந்துகிட்டே அவர் வந்து யாகத்தை கண்டினியூ பண்றாரு. ஆனா இந்த ஒரு சமிகரங்கிற ரிஷிக்கு வந்து ஒரு பையன் உண்டு. அவன் பேர் பாத்தீங்கன்னா ஸ்ருங்கி. அவனுமே ஒரு ரிஷி தான். இந்த ரிஷி அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, முனிவர்களை தான் ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா எல்லா குடும்பங்கள்லயுமே தந்தையை யாராட்டு கேவலப்படுத்தினாங்கன்னா மகனுக்கு கோவம் வரும். அது மாதிரிதான் இவரோட பையனுக்கு வந்து ரொம்பவே கோவம் பொங்கி எழுந்துட்டு அதனால அவர் ஒரு சாபம் கொடுக்குறாரு. அது என்னன்னா, இன்னையில இருந்து 7 நாள் இரவுக்குள்ள வந்து நீ தக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாம்பரசனால சாவே அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாரு. இந்த சின்ன பையன் வந்து சாபம் விட்டது வந்து அவரோட தந்தைக்கு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறமா அந்த பையனை வந்து அவர் கூப்பிடுறாரு. நம்மளுக்கு வந்து தவம் இருக்கிறவங்களுக்கு வந்து யாருக்குமே கோவம் வந்து வரக்கூடாது அப்படின்னு அவர் தந்தை வந்து சொல்றாரு. நம்ம வந்து பரிசித் மன்னன் நாட்டுல வந்து வாழ்றோம், நம்மளுக்கு வந்து கோவமே வரக்கூடாது, நிதி தவறாத மன்னன் அவரு, அதனால நீ வந்து சாபம் விட்டுருக்க கூடாது அப்படின்னு வந்து அந்த தந்தை வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு நல்ல ஆட்சி செய்யறனாலதான் நம்மளால வந்து தவம் இருக்க முடியுது, நம்ம தவம் இருக்கிறனாலதான் தேவர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க
இருக்காங்க, அதனாலதான் நம்மளுக்கு வந்து மலைகள்லாம் பெய்யுது அப்படின்னு சொல்றாரு. இதனால மன்னர் இல்லாம ஒரு நாடே இல்ல, நீ யோசிக்காம சாப விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையனுக்கு வந்து அவர் வந்து உபதேசம் செய்யறாரு. இனி நீ இந்த மாதிரி எல்லாம் கோவப்படாம கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்தி நடக்க கத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த ஒரு சாபத்தை பழிக்காத மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. இதுக்கப்புறமா அந்த சமிக ரிஷி வந்து மகாராஜா கிட்ட வந்து ஒரு சிஷியனை அனுப்பி இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அந்த ஒரு சிஷியனுமே மகாராஜா கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட உடனே பரிசுத்த மகாராஜாவுக்கு வந்து ரொம்பவே மன வருத்தம் ஆயிட்டு, எதனாலன்னா நம்ம வந்து சமிக ரிஷியை வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன உளைச்சல் இருக்காரு. இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா பரிசுத்த மகாராஜா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஒரே ஒரு தூண்ல மட்டும் ஒரு மாளிகை கட்டி அதுல வந்து ஒரு 7 நாள் மட்டும் கழிச்சுட்டா நம்ம வந்து உயிர் பழச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அந்த ஒத்த தூணுக்கு கீழே காவலாளிகள், வைத்தியர்கள், எல்லா மூலிகை பத்தி தெரிஞ்ச மருத்துவர்கள், மந்திரிகள் எல்லாரும் அதுக்கு கீழே நின்னதுக்கு அப்புறமா தான் பரிசுத்த மகாராஜா வந்து அந்த மாளிகைக்குள்ளே போறாரு. இப்ப அந்த அரசன் சாவறதுக்கு 7 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப விட்டுருப்பாங்க. ஆனா 6 நாள் முடிஞ்சிடும். இப்ப வந்து 7வது நாள் வந்து வந்துரும். இது எல்லாமே நடக்கும்போது காசியப்பர் அப்படிங்கிற ஒரு பெரிய பண்டிதருக்கு வந்து இது நடக்கிற எல்லா விஷயங்களுமே தெரிய வரும். இவர் வந்து எப்பேற்பட்ட பாம்போட விஷமா இருந்தாலும் சரி, அதை வந்து அவர் ஈஸியா ஒரு மந்திர சக்தியால வெளியே எடுத்துருவாரு. இவர் என்ன நினைச்சிட்டு வருவாருன்னா, தக்ஷன் வந்து பரிசுத்த மன்னனை கடிச்ச உடனே அந்த விஷம் வந்து அவர் மேல ஏறாத அளவுக்கு நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவாரு. அதனால நிறைய புண்ணியமும் கிடைக்கும், நிறைய பொருளும் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக பரிசுத்த மன்னனை தேடி அவர் கிளம்புவாரு. அப்ப அந்த தச்சகன் வந்து ஒரு வயசான முதியோர் வேடத்துல வந்து காசியப்பர் முன்னால வந்து நிப்பாரு. அப்படி நின்னது மட்டும் இல்லாம காசியப்பரை பார்த்து நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்பாரு. அப்ப காசியப்பர் என்ன சொல்லுவாருன்னா, பரிசுத்த மகாராஜாவை வந்து தச்சகன் கடிக்க போறான், அவனுடைய விஷத்துல இருந்து நான் அவரை காப்பாத்த தான் போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. விஷ முறிவு வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து நான் தெளிவா படிச்சிருக்கேன், அதனால நான் ஈஸியா பரிசுத்த மகாராஜாவை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசான முதியோர்கிட்ட சொல்றாரு. ஆனா இங்க கதையே வேற, அந்த வயசான முதியோர் வேடத்துல வந்ததுதான் தச்சகன். இப்ப தச்சகன் வந்து காசியப்பர் கிட்ட சொல்றான், நான் தான் தச்சகன், என்னோட விஷம் வந்து மன்னனை வந்து பொசிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். என்னால கடிக்கப்பட்ட யாரையுமே காப்பாற்ற முடியாது, அந்த விஷ முறிவை எடுக்கவே முடியாது, அதனால நீங்க வந்து வந்த வழியிலே திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி காசியப்பர் கிட்ட தச்சகன் சொல்றாரு. அதுக்கு காசியப்பரும் என்ன சொல்றாருன்னா, என்னால எவ்வளவு பெரிய விஷமா இருந்தாலும் அதை முறிக்க முடியும், எனக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு அடித்து சொல்றாரு. அதுக்கு தச்சகன் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட சக்தி உங்களுக்கு இருக்குதான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆலமரத்தையே சுட்டி காட்டி அதுக்கு வந்து நான் விஷத்தை ஏத்துறேன், அதை வந்து நீங்க பிளக்க செஞ்சிருங்க, நீங்க பெரிய ஆளு அப்படின்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தச்சன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம உங்க கண் முன்னாடியே இந்த ஒரு ஆலமரத்தை நான் சாம்பலாக்குவேன், இதை நீங்க எப்படியாவது மறுபடியும் வளர வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி சொல்லிட்டு தக்ஷன் என்ன பண்றாருன்னா, அந்த ஆலமரத்துல பல்ல வச்சு விஷத்தை ஏத்தி அந்த ஒரு ஆலமரத்தையே சாம்பலாக்கிடுவாரு. இப்படி அந்த தக்ஷன் வந்து விஷத்தை மரத்துல ஏத்தினதுக்கு அப்புறமா இந்த மரத்தை பிளக்க வைங்க அப்படின்னு சொல்லி காசியப்பர்கிட்ட வந்து கர்வத்தோட சொல்லுவாரு. இப்ப காசியப்பர் என்ன பண்றாருன்னா, அந்த மரத்துல உள்ள சாம்பலை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அந்த சாம்பலை வச்சே மந்திரத்தை ஓதுறாரு. அந்த மந்திர ஓதுன சக்தியால அந்த சாம்பல்ல இருந்து 2 இலைகள் வந்து ஒரு பெரிய மரமாகவே வளர்ந்துட்டு தட்சகன் இதை பார்த்துட்டு ரொம்பவே திகைச்சு போய் நிக்காரு. காசியப்பரோட மந்திரத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்ட தக்ஷன் வந்து, என்னதான் ஒரு மரத்தை பிழைக்க வச்சாலும் மன்னன் பரிசுத்தை வந்து நீங்க பிழைக்க வைக்க முடியாது, அவருக்கு வந்து விதி முடிஞ்சிட்டு அப்படின்னு தக்ஷன் சொல்லுவான். அது மட்டும் இல்ல, நீங்க என்னதான் அவரை காப்பாற்ற நினைச்சாலும் அவரை காப்பாற்ற முடியாது, அதனால உங்க புகழ் வந்து அப்படியே மங்கி போயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க வந்ததே பேரும் புகழும் பணத்துக்காக தான் வந்தீங்க, அதை நான் உங்களுக்கு தரேன், அதை நீங்க வாங்கிட்டு அப்படியே திரும்பி போயிருங்க அப்படின்னு தக்ஷன் சொல்லுவான். காசியப்பருமே தக்ஷன் சொன்ன எல்லாத்தையுமே சிந்தித்து பாப்பாரு. அவர் மந்திர சக்தியால நடக்கிறக்கூடிய எல்லாத்தையுமே யோசிச்சு பாப்பாரு. அப்ப அவருக்கு என்ன தோணும்னா, பரிசுத்தோட ஆயுள் காலம் வந்து முடிய போகுது அப்படின்னு அவருக்கு தோணும். இதெல்லாம் அவர் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம செல்வம் பெறதுக்காக தான் வந்தோம், அதே நம்மளுக்கு அங்க போனா கிடைக்காது, அதனால வந்து தக்ஷன் தரக்கூடியதை வாங்கிட்டு நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு அவர் நினைப்பாரு. இதனால பரிசுத்த மன்னன் உயிரை காப்பாற்ற வந்த காசியப்பர் வந்து அவர் எண்ணத்தை அப்படியே கைவிட்டுட்டு அவர் வீட்டுக்கே திரும்பி போயிட்டாரு. இதுக்கப்புறமா தக்ஷன் வந்து அவங்க கூட்டத்தில் உள்ள ஒருத்தரை ரிஷியாக வேடம் போட சொல்லி பரிசுத்த மன்னர்கிட்ட வந்து போக சொல்லியிருப்பாரு தக்ஷன். அப்படி அங்க போகும்போது நிறைய பழங்களை கொண்டு போயிருப்பாங்க. அதுல ஒரு பழத்துல வந்து தக்ஷன் வந்து புகுந்திருப்பான். அந்த ரிஷி வேடத்துல இருந்த மத்த பாம்புகள் எல்லாருமே அங்க போனதுக்கு அப்புறமா எல்லாருமே பழங்களை சாப்பிட சொல்லுவாரு பரிசுத்த மகாராஜா. அப்ப அவருமே ஒரு பழத்தை எடுத்து கையில வச்சிட்டு இருப்பாரு. அந்த ஒரு பழத்துல தான் தக்ஷன் புகுந்த பழமா இருக்கும். இதுதான் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பரிசுத்த மகாராஜா வந்து அந்த பழத்தை சாப்பிட போகும்போது அந்த ஒரு பழத்துல வந்து ஒரு புழுவை பார்த்திருப்பாரு. அப்பதான் கரெக்டா சூரியனே மறையக்கூடிய நேரம். அதனால பரிசுத்த வந்து என்ன நினைப்பாருன்னா, இனி நம்மளுக்கு சாவே கிடையாது அப்படின்னு நினைப்பாரு. இப்ப பரிசுத்த என்ன சொல்றாருன்னா, 7 நாளுக்குள்ள ஒரு பாம்பால தான் சாவே அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்திருப்பாரு. அது வந்து கரெக்டா முடிய போகுது அப்படின்னு அவர் பேசிட்டு இருப்பாரு. அப்ப இன்னைக்கு 7வது நாள் இன்னைக்கு மட்டும் சூரியன் மறைஞ்சிட்டுனா அவர் கொடுத்த சாபம் வந்து பொய்யா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்பதான் அவர் ஒரு தப்பு பண்ணுவாரு. அது என்னன்னா, அந்த பழத்துல வந்து ஒரு புழு பார்த்தாருல, அந்த புழு வந்து அவர் கடிக்க வைக்கட்டும், அதான் தக்ஷன் நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைப்பாரு. இதனால அந்த ரிஷி கொடுத்த சாபம் பழிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி மண்டை குழம்பி போனா பரிசுத்த மன்னன் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த புழு எடுத்து அவர் மேல விடுவாரு. அந்த ஒரு புழு டக்குன்னு தச்சகனா உருவெடுத்து மன்னனோட கழுத்தை சுத்திட்டு சீரிப்பே அந்த ஒரு மன்னனே கொண்டுட்டு அதோட அந்த மன்னன் செத்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அந்த விஷத்தோட கொடுமையால அந்த ஊரே அப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சு ஃபுல்லாவே நாசமாயிட்டு. இந்த கதைகளை எல்லாத்தையுமே சொன்னது யாருன்னா மந்திரிகள் தான் சொல்லியிருப்பாங்க. எதனாலனா ஜனமேஜயன் வந்து என்ன நடந்துச்சு, எங்க அப்பாவுக்கு எப்படி சாவு வந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பாரு. இப்படி பரிசுத்த மன்னனுக்கு நடந்த எல்லா வரலாறுமே மந்திரிகள் சொன்னதுக்கு அப்புறமா ஜனமேஜயன் வந்து எங்க அப்பாவை கொண்டதுக்காக கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு யாகமே நடத்துவாரு. அதை வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஆனா இந்த ஒரு வீடியோவோட தான் இதே மாதிரி நீங்க கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணீங்கன்னா நான் கண்டினியூஸா போட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். அண்ட் மகாபாரதம்னா என்னன்னு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. இது எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். இது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு
விஷயம். அண்ட் மகாபாரதத்துல எத்தனை பருவம் இருக்கு, எந்த யுகத்துல வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது எண்ட் ஸ்கிரீன்லயே இருக்கு, மேல ஐகான்லயே இருக்கு, மறக்காம பாருங்க.